ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் அழகு 2 மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடு. இதில் ஃபஸ்ட் கொஸ்டின், பரிணாமத்தின் வழிமுறை டேஷ். பரிணாமத்தின் வழிமுறை படிப்படியானது. ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் சி, படிப்படியானது. கேள்வி 2, தான்சானியா டேஷ் கண்டத்தில் உள்ளது. தான்சானியா ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ளது. 2க்கான பதில் ஆப்பிரிக்கா. செகண்ட் ரோமன், கூர்ச்சுக்கான காரணத்தை பொறுத்துக சரியான விடையை தேர்ந்தெடு. 1, கூர்ச்சு பார்த்துடலாம். உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களுடைய உடலமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன. கூற்று கரெக்டு தான். காரணம் தட்பவெப்பநிலை மாற்றம்தான். இப்போது 1க்கான பதில் கூற்றும் காரணமும் சரி. தேர்ட் ரோமன், சரியான இணையை கண்டுபிடி. இதில் ஆஸ்ட்ரோலோபிதியஸ் இதில் இரு கால்கள் நடக்கிறது, இது மட்டும்தான் கரெக்டு. ஃபோர்த் ரோமன், கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1, தான்சானியாவில் காணப்பட்ட தொடக்ககால மனிதர்களுடைய காலடி தடங்களை டேஷ் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். 1க்கான பதில் மானுடவியல் ஆய்வாளர்கள். யார் கொண்டு வந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது மானுடவியல் ஆய்வாளர்கள் கொண்டு வராங்க. 1க்கான பதில் மானுடவியல் ஆய்வாளர்கள். கேள்வி 2, பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் டேஷ் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோடிகள் நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தார்கள். 2க்கான பதில் நாடோடி. கேள்வி 3, பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் டேஷ். பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல். 3க்கான பதில் வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல். கேள்வி 4, டேஷ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது. கலப்பை கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது. 4க்கான பதில் கலப்பை. கேள்வி 5, பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஷ் என்ற இடத்தில் காணப்படுகிறது. பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கரிக்கையூர் என்ற இடத்தில் காணப்படுகிறது. 5க்கான பதில் கரிக்கையூர். அடுத்து 5th ரோமன், சரியா தவறா பார்த்துடலாம். 1, நாணயங்களை ஆராய்வதற்கான துறை மானுடவியல் துறை. 1க்கான பதில் தவறு. நாணயங்களை ஆராய்வதற்கான துறை நாணயவியல் தானே, இதில் மானுடவியல் கொடுத்துருக்காங்க, அதனால் இது தவறு. 2, ஹேமோ எரெக்டஸ் மனிதர்களுக்கு நெருப்பு குறித்த அறிவு இருந்தது. இது கரெக்டு தான். 3, மனிதர்களுடைய முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம். இது கரெக்டு. 4, மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு ஆடு. இது தவறு. நாய் தான் முதல் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு, இதில் ஆடுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இது தவறு. 6th ரோமன், ஓரிரு வார்த்தைகளில் விடையளி. 1, அகழ்வாழ்வில் கிடக்கும் பொருட்களுடைய காலத்தை அறிய என்ன முறை பயன்படுகிறது. அகழ்வாழ்வில் கிடைக்கும் பொருட்களின் காலத்தை அறிய கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வு முறை பயன்படுகிறது. 1க்கான பதில் கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வு முறை. கேள்வி 2, தொடக்ககால மனிதர்கள் எதை அணிந்தார்கள். தொடக்ககால மனிதர்கள் விலங்குகளுடைய தோல்கள், மரப்பட்டைகள், இலைகளை அணிந்தனர். 3, தொடக்ககால மனிதர்கள் எங்கு வாழ்ந்தார்கள். தொடக்ககால மனிதர்கள் மரம், குகை, மலை அடிவாரத்தில் வாழ்ந்தனர். கேள்வி 4, நிலத்தை உழுவதற்கு எந்த விலங்கு பயன்படுத்தப்பட்டது. நிலத்தை உழுவதற்கு எருது பயன்படுத்தப்பட்டது. 5, மனிதர்கள் எப்போது ஒரே இடத்தில் குடியேறி வாழ ஆரம்பித்தார்கள். மனிதர்கள் விவசாயம் செய்ய தொடங்கிய பிறகு ஒரே இடத்தில் குடியேறி வாழ ஆரம்பித்தார்கள். 5க்கான பதில் விவசாயம் செய்ய தொடங்கிய பின். அடுத்து 7th ரோமன், கீழ்காண வினாக்களுக்கு விடையளி. 1, பரிணாமம் என்றால் என்ன. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 120 இருக்குது. இந்த பாட்டி இருக்குல்ல, இந்த தலைப்பு பேஜ் நம்பர் 120. மனித இனம் மாறுதல் அடைந்து ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைவதே பரிமாணம் ஆகும். இதுக்கான பதில் இந்த ஒரு பேராகிராஃப். 1க்கான பதில் இது. அடுத்து கேள்வி 2, ஹோமோ சாம்பியன்ஸ் மனிதர்களுடைய இரு பண்புகளை எழுதுக. ஹோமோ சாம்பியன்ஸ் மனிதர்களிடையே 2 பண்புகள் கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 119. ஹோமோ சாம்பியன்ஸ் கேள்வி கேட்டிருக்காங்களே, இது 2 பார்ட்டு தான் கேட்டுக்கிறாங்க. ஹோமோ சாம்பியன்ஸ் சுயமாக சிந்திக்கிற மனிதன் ஒரு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு கரடுமுரடான கருவிகளை பயன்படுத்தினான் அப்படிங்கிறது 2வது பாயிண்ட்டு. எதை பயன்படுத்தினான் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த 2 பாயிண்ட்டு எழுதிக்கோங்க ஹோமோ சாம்பியன்ஸில். கேள்வி 3, மனிதர்கள் ஏன் இடம் விட்டு நகர்ந்தனர். இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 126 இருக்குது.
இங்கிருந்து உணவுக்காகவும் காய்கறிகள் பழங்களையும் தேட வேண்டியதாயிடுச்சு. அதனால் இடம் விட்டு இடம் நகர்ந்தனர். இதுக்கான பதில் இந்த இடத்துல இருக்குது. 3க்கான பதில் இது. கேள்வி 4, பழங்கால வேட்டை முறைகளை விளக்கி கூறவும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 123 இருக்குது. இந்த பிக்சருக்கு கீழே இருக்குல்ல, இதிலிருந்து ஆயுதங்கள் செய்ய சிக்கி முக்கி கல் மிகவும் ஏற்றதாக இருந்தது. அதன் வலிமையும் தாங்கும் திறனுமே இதற்கு காரணம். சிக்கி முக்கி கற்களை தேடுவதில் பல மணி நேரங்களை அவர்கள் செலவழித்தார்கள். கற்களின் துணை கொண்டு கூர்மையான ஆயுதங்களை செய்ததுடன் அவற்றை பிடிப்பதற்கு வசதியாக மரக்கைப்பிடிகளையும் பொருத்தினார்கள். பெரிய கற்களை கொண்டு கோடாரிகளையும் உருவாக்கினர். இது 4க்கான பதில். இந்த ஒரு பேராகிராஃப் எழுதிக்கோங்க. கேள்வி 5, கோடாரிகள் ஏன் உருவாக்கப்பட்டன? இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 123 இருக்குது. கோடாரிகள் மரம் வெட்டவும், மரக்கிளைகளை நீக்கவும், குழி தோண்டவும், விலங்குகளை வேட்டையாடவும், விலங்குகளின் தோலை உரிக்கவும் பயன்படுத்தப்பட்டது. இதுக்கான 5க்கான பதில். இது வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்து கேள்வி 6, தொல்லியல் என்பதை எவ்வாறு வரையறுப்பாய்? கேள்வி 6க்கான பதில் பேஜ் நம்பர் 120 இருக்குது. வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல் ஆகும். தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருட்கள் உதவுகிறது. இது கேள்வி 6க்கான பதில். கேள்வி 7, மானுடவியல் பற்றி நீ அறிந்துள்ளது என்ன? இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 120 இருக்குது. இந்த மானுடவியல் தலைப்பு இருக்குல்ல, இதிலிருந்து எழுதிக்கணும். மானுடவியல் மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல் ஆகும். மானுடவியல் என்னும் சொல் 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஆந்த்ரோபோஸ் என்பதன் பொருள் மனிதன், லோகோஸ் என்பதனுடைய பொருள் எண்ணங்கள் அல்லது காரணம். மானுடவியல் ஆய்வாளர்கள் மனிதகுலத்தின் வளர்ச்சியையும் நடத்தையும் ஆராய்ந்து மனிதனுடைய கலாச்சார மற்றும் சமூக நிகழ்வுகள் பற்றிய முழு விளக்கத்தையும் அடைவதற்கு முயல்கின்றனர். இதுவரைக்கும் கேள்வி 7க்கான பதில். அடுத்து உயர் சிந்தனை வினா. பழங்காலம் முதல் நவீன காலம் வரை சக்கரம் வகித்து வரும் முக்கியத்துவம். அதாவது சக்கரம் ஆதி காலத்தில் எந்த மாதிரிலாம் பயன்படுத்தப்பட்டது, இன்றைய காலகட்டத்தில் சக்கரத்தை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 124 இருக்குது. இங்கிருந்து மனிதர்கள் தங்களுடைய புலனறிவாலும் சிந்தனையாலும் அனுபவத்தாலும் உருவாக்கிய சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் சக்கரம் ஒன்று. இது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கடுத்து இங்கிருந்து சக்கரம் கண்டுபிடித்தல்ல, சக்கர உருவாக்கும் மனித வரலாற்றில் ஒரு முதல் தரமான கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது. மலைகளிலிருந்து கற்கள் உருண்டு வருவதை பார்த்தபோது சக்கரத்தை உருவாக்குவதற்கான சிந்தனையை அவர்கள் பெற்றிருக்கலாம். இதுவரைக்கும் உயர் சிந்தனையினால் கேள்வி 1க்கான பதில். அதாவது ஸ்டார்டிங்கில் சக்கரத்தோட பயன்பாடு. நவீன காலத்தில் அதே சக்கரத்தை வச்சு என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்பொழுது இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற 2 வீலரு, காரு, பஸ்ஸு, ஆட்டோ, பைக்கு, அந்த மாதிரி சைக்கிளு, ஃப்ளைட்டு, இதெல்லாம் எந்த மாதிரிலாம் பயன்படுது, எப்படி இன்றைய காலகட்டத்தில் நவீன யுகத்தில் அதில் மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஜென்ரலாக எழுதலாம். அடுத்து கட்டக வினாக்கள் பார்த்துடலாம். டேஷ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு பானை செய்வதை எளிதாக்கியது. என்ன கண்டுபிடிக்கப்பட்டது? சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு பானை செய்வதை எளிதாக்கியது. அடுத்த 2வது கட்டத்தில் பண்ட பரிமாற்ற முறை என்பது டேஷ். பண்ட பரிமாற்ற முறை என்பது பொருட்களை மாற்றி வியாபாரம் செய்வது தான் பண்ட பரிமாற்ற முறை அப்படிங்கிறது. ஒரு பொருளை கொடுத்துட்டு நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை கொடுத்துட்டு இல்லாத பொருளை வாங்கிக்கிறது. 3வது கட்டம் தொடக்க கால மனிதர்கள் வேட்டைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களில் 2 கூறுன்னு கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது கற்கருவிகள், கோடாரிகள் 2 பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து பாக்ஸில் ஆயுதங்கள் செய்வதற்கு ஏற்ற கல் எது அப்படின்னா சிக்கி முக்கிய கற்கள் தான் ஆரம்ப காலகட்டத்தில் ஆயுதங்கள் செய்ய பயன்படுத்தினாங்க. நகரங்களும் பெருநகரங்களும் டேஷ் ஆகியவற்றால் தோன்றியது. எதில் தோன்றியது அப்படின்னா வர்த்தகம் மற்றும் வாணிபத்தால் நகரங்களும் பெருநகரங்களும் தோன்றியது. அடுத்த பாக்ஸ் மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு எது அப்படின்னு பார்க்கும் பொழுது சக்கரம் தான். அடுத்த பாக்ஸு பாறை ஓவியங்களில் உள்ள உருவங்களை அடையாளம் காணவும் எதை பயன்பட்டது அப்படின்னா வேட்டையாடுகிற காட்சி, அடுத்து உருவங்களுடைய விலங்குகளில் உருவங்கள் பாறை ஓவியங்களில் காணப்பட்டது. அடுத்த பாக்ஸில் தொடக்ககால மனிதர்களுடைய முதன்மையான தொழில் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது வேட்டையாடுறது தான் தொடக்ககால மனிதர்களுடைய முதன்மையான தொழில்.
அடுத்து குகை ஓவியங்கள் மூலம் நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அக்கால மனிதர்களுடைய வாழ்க்கை முறையை குகை ஓவியங்களின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து தொடக்ககால மனிதர்கள் எங்கு வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது குகைகள், மலை அடிவாரங்களில் வாழ்ந்தாங்க. அதுக்கடுத்து டேஷ் தொல்லியல் துறையுடன் தொடர்புடையது. எது தொல்லியல் துறையோடு தொடர்புடையது? அகழ்வாராய்ச்சி தொல்லியல் துறையோடு தொடர்புடையது. அடுத்த கடைசி கட்டம் தொடக்க கால மனிதர்களால் பயன்படுத்தப்பட்ட விலங்குகள் 2 குறிப்பிடுகன்னு கொடுத்துருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் எந்த மாதிரியான விலங்குகளை அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நாய் பயன்படுத்தியிருந்தாங்க, எருது பயன்படுத்தியிருந்தாங்க. இது வரைக்கும் இந்த ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு டேர்மில் 2வது பாடமான பரிணாம வளர்ச்சி பாடத்தில் இருக்கிற வினாக்களும் அதுக்கான விடைகளும் பற்றி பார்த்துருக்கோம்.